ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனாகி கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளுக்கு சொல்ல துதிக்க காலங்கள் நேரங்கள் நாவுகள் போதாது. ஆனாலும் கூட அவருடைய பக்தன் சொல்லுகிற வார்த்தை கேட்கலாமா? சங்கீதம் 103:21. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அன்பானவர்களே, அவருடைய பணிவிடை செய்கிற சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து. இதை கேட்கிற அன்பர்களே, இது வரைக்கும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது மனைவி கணவன் பிள்ளைகள் என்று பலருக்கு பலவிதமாக பிரியமானதை செய்யவே காலங்கள் நேரங்கள் ஓடிட்டு இல்லையா? ஆனால் இன்று ஒரு தீர்மானம் செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். எது பிரியம் என்றால், முதலாவது உங்கள் முழு இதயத்தையும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஒப்பு கொடுப்பது, அவருடைய வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் அதன்படியே செயல்படுவது, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது, பிறரை ஆயத்தப்படுத்துவது, இப்படி பல நல்காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். இன்று அவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? உங்களுடைய மனதிலே அவருக்கு முழு இதயத்தையோடு அவரை தொழுது கொள்ள இடம் கொடுங்க. நிச்சயமாய் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சர்வ சேனைகளை ஒன்றாக உங்களை மாற்றுவார். அவருடைய பணியை செய்கிற எங்களுக்கு இந்த காரியங்கள் செய்ய நாங்களை மாற்றின ஒரு கிருபை. ஆகவே துதியும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பணிவிடை என்பது கடமையினால் வராது, அது அன்பினால் வர வேண்டும். ஆக உங்களுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பணிவிடை செய்யக்கூடிய நாள் இதயத்தை தாரும். விசேஷமாக உமக்கு பிரியமான ஸ்தோத்திரம், துதி, பரிசுத்த வாழ்க்கை, ஊழியத்தை செய்ய கற்றுத்தார். புகழும் துதி உமக்கு. ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. God bless you.